முரளியை வந்து அடிக்க போனதை தாங்க முடியாமல் செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம வந்து அஞ்சலி வந்து என்ன பண்ணாங்க, ராகவ் ஓகே அறியிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் என் புருஷனை ஏன் கண்ணு முன்னாடியே சட்டையை பிடிப்ப, அந்த அளவு ஆயிடுச்சாடா உனக்கு? ச்சே, நீ எல்லாம் ஒரு தம்பியாடா, உன்னை பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படிப்பட்ட ஒருத்தன் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிற ராகவ், ஏங்கா இப்படிலாம் பேசுகிற, பின்ன என்னடா எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த வேலையை செஞ்சுருப்பேன், உனக்கெல்லாம் என்ன சொல்கிறது நான் அக்கா, இங்கே பாருக்கா, நீ அப்படிலாம் யோசிக்காதக்கா, நான் அப்படிலாம் யோசிக்கலக்கா, ப்ளீஸ்க்கா சொன்னா கேளுக்கா, எவ்வளோ மோசமானவன் தெரிஞ்சா என்னை நீ அடிச்சிருக்க கூட மாட்டாக்கா அப்படின்றாக்கா. அப்படி என்னடா இவர் பண்ணிட்டாரு, அபி குடும்பத்தை நம்ப வச்சு ஏமாத்திருக்காருக்கா, அபியை கல்யாணம் பண்ணுறேன்னு ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி ஏமாத்துறீங்களா, அபி சொல்லு, அபி நீ சொல்லு உண்மையை, நீ சொன்னால் தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் இவர் நம்ப வச்சு எங்கள் குடும்பத்தை ஏமாத்துறாருன்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. எவ்வளோ தைரியமாக தான் அந்த வேலையை செஞ்சுருப்பேச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, மரியாதை வீட்டை விட்டு வெளியே போடா, சே உன் கூட போய் நான் வந்து ஐயோ ஒரு குழந்தை வேற என் வயிற்றுல, இதுக்கப்புறம் நான் இருக்கவே கூடாது இந்த உலகத்தில்னு சொல்லிட்டு தவறான முடிவுக்கு போகிறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாகும். அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு. பார்த்தா எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. அப்பா நான் நல்ல காலம், நான் வந்து அவனை வந்து எதுவுமே பண்ணலை, இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, அந்த முரளி எவ்வளோ மோசமானவனாக இருக்கா, என் கண்ணு முன்னாடியே இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. எங்கள் அபி வராங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னால் தாங்க முடியல அபி, இவ்வளோ நடந்து வந்து அவனை வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே, நான் கையால் ஆகாதவனாக இருக்கேனே அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறேன். ஏங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் குடும்பத்தை ஏமாற்றிருக்கான், ஒன்றை ஏமாற்றிருக்கான், அவ்வளோ பண்ணியிருக்கான், அது இல்லாமல் என் அக்காவை ஏமாற்றிருக்கான், இவ்வளவும் பண்ணிவிட்டு கண்ணு முன்னாடி எங்கள் அக்காவுக்கு கேக் ஊட்டிகிட்டு இருக்கான், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நீயே சொல்லு அப்படின்னோடனே, கவலைப்படாதீங்க, நீங்கள் அழதை பார்த்தா எனக்கும் அழுக வருது, ப்ளீஸுங்க அழாதீங்க அப்படின்றாங்க. அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு ராகவ் அப்படி சொல்லிட்டு அபியும் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. 2 பேருமே தன்னை மறந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ராகவ் வந்து ஆஃபீஸ் கிளம்புறாரு. அபி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அன்னுனியமாக வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இது எல்லாம் பார்த்த முரளிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. நேற்று தான் அவ்வளோ பஞ்சாயத்து நடந்திருக்கு, அவங்க வீட்டை வந்து எதுவுமே கேட்காம என்ன இவன் இப்படி பண்ணுறான், அபி எப்படி கோச்சுப்பான், அபி மேலே பயங்கர கோவத்தில் இருப்பா, அபியை வெறுப்பா, கூடிய சீக்கிரம் அபியை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவான்னு நினச்சிட்டேன், நேற்று நைட்டு மிஸ் ஆகிடுச்சு அபி போகிறது, அன்றைக்கி இன்றைக்காவது போய் ஆகணும்ல, அவளை எப்படி வெறுப்பான்னு நினச்சா வா அப்படின்னு சொல்லிட்டு கூலாக சொல்கிறான். 2 பேரும் ஜோடியாக போகிறாங்க. ஐயோ இதெல்லாம் என்னால் பார்க்க முடியலையே, இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க, அப்போது ராகவ் மனசில் என்ன இருக்குது, நான் இவ்வளோ பிளான் பண்ணி கூட எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன இன்னும் கூட ஃபோன் பண்ணாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று நைட்டே உனக்கு ஃபோன் பண்ணேன், ஏன் எடுக்கல ஃபோனை, இன்றைக்காவது வந்து ஃபோன் எடுத்தியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுந்தரி கிட்ட வந்து சொல்கிறாரு, இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணீங்க அத்தை அப்படின்னு. உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணனா, அந்த அபியும் அனுவும் வீட்டை விட்டு போயிட்டாளுங்களா, நான் வீட்டுக்கு வரலாமா அப்படின்ட்டாங்க. போயிட்டாளுங்க நீங்கள் வேறு, அதெல்லாம் ஒன்றும் போகல, என்னன்னே தெரில, நேற்று நைட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணேன் நான், எப்படியாவது அனுவும் எது அமுச்சிடுவாங்கன்னு பார்த்தேன், அபியும் அமுச்சிடுவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் எதுவுமே நடக்காமல் இங்கே ராகவ் என்ன பண்ணுறான், இன்றைக்கி ஜோடியாக அபி கூட சேர்ந்து ஜோடி போட்டுன்னு போகிறான். என்னடா சொல்கிற, ஆமாம் நான் சொன்னது உண்மைதான், என்ன இப்படி சொல்கிற முரளி, அவங்க 2 பேரும் நேற்றே அமுச்சிடுவேன்னு நினச்சினேன், இப்படி ஆகிடுச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, வெயிட் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், இந்த ராகவ் மனசில் என்ன இருக்குன்னு ஒன்றுமே புரியலையே, பிளான் ஏ வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிளான் பி இருக்குது, அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், என்ன தான் ராகவ் வந்து அபியை வந்து நெருங்கி வந்தாலும் இப்பயே அவனை வெறுத்து ஒதுக்குற மாதிரி ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னோடனே, என்ன சொல்கிற, ஆமாம் எல்லாம் லாவணியாக வச்சு தான் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, கூடிய சீக்கிரம் அபியும் ராகவும் பிரிவாங்க, இது கண்டிப்பாக நடக்க தான் போகுது, அபி ராகவ் விட்டுட்டு கண்டிப்பாக போயிடுவா, அதுவும் அவளே போவா அப்படின்னோடனே, இது என்னப்பா பிளான் பண்ணி வச்சுருக்கேன், என்ன பிளான் எனக்கு சொல்லு, நிறைவேற்றோன்னு நீங்களே பார்க்க தானே போகிறீங்க, விடுங்க அத்தை, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் எப்படியோ இருக்கேன் அப்படின்றாங்க.